வணக்கம்யா. சிவாய நம்ம சொல்லுங்கள் சிவா. இன்றைக்கி இருக்கிற குளிர்பானத்துலேருந்து மீளவும் அந்த குளிர்பானத்தில் இருக்கிற கெடுதல்லேருந்து மீள்றதுக்கும் ஒரு மாற்று வழி சொல்லுங்கள். அந்த காலத்தில் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு தண்ணியில் ஒரு 5-10 நிமிஷம் ஊற விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் போயிடும். அதை ரெண்டாக அறுத்து பனங்கற்கண்டோ கருப்பட்டியோ உப்போ போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அதை சாப்பிட்டா ஒரு சிறந்த ஒரு சிட்ரிக் அமிலம் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது. அதை நம்ம ஒரு குளிர்பானமாக அதை பயன்படுத்தலாம். குளிரில் வச்சா குளிர்பானலாம், இல்லாட்டி பாட்டில் ஊற்றிக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு போனோம்னா அது நல்லாயிருக்கும். ஒரு கூச்சா தூக்கின்னு ஒரு பழமொழி இருக்குது. கூச்சாவே மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் அந்த கூசாவில் தான் காப்பி கீப்பி எல்லாமே கொண்டு போவாங்க, தண்ணி உள்பட. அடுத்து நம்ம எங்கேயாவது பயணம் வைக்கணும்னு சொன்னால் ஒரு டீஸ்பூன் அது தமிழில் என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல, அந்த 1 டீஸ்பூன் தயிரை எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் தயிருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் தேவையான உப்பு போட்டு நல்லா ஆற்றணும். ரெண்டும் கலந்து ஆற்றினோன்னே அதை ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் பயணங்கள் போயில கொண்டு போய்கிட்டிங்கன்னா அப்பப்போ தண்ணிக்கு பதிலாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து நிறையா கிடைக்கும். அது அந்த பழைய நீராகாரத்துக்கு ஒப்பானது. அதை பயன்படுத்தலாம் மாற்றாக. அதே மாதிரி இந்த குளிர்பானங்கள் சாப்பிட்றதுக்கு பதில் மோர் கொண்டு போகலாம், இதை கொண்டு போகலாம், இந்த எலுமிச்சம்பழ சாறு கொண்டு போகலாம். இன்றைக்கி அதுக்கு போய் கடையில் கேட்டால் அது இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இந்த விளம்பரத்தினால் இந்த 10 ரூபா கொடுத்து காசை கொடுத்த உடனே இப்போ 100 மில்லி 10 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன். கவனிச்சிங்களா? இதை நீங்கள் கவனிக்கணும். இது பூராமே பழச்சாருங்கிறான், ஆரஞ்சு ஜூஸுங்கிறான். ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தான் இந்த மாம்பழமாக இருக்கட்டும், இந்த மாங்காயாக இருக்கட்டும், இந்த மாதிரி பானங்களை மாதிரி தான் இருக்கே தவிர அது உண்மை இல்லை. இது மாதிரி பழரச ஜூஸ்னு ஒன்று இருக்குது. பல பழங்கள் கலந்து அதை அடித்து மிக்சர் ஜூஸ். அந்த மிக்சர் ஜூஸு, ஏன்னா பழரசம்னா வேறு மாதிரி நினைப்பாங்க, மிக்சர் ஜூஸுன்னு இருக்குது. அந்த மிக்சர் ஜூஸு சாப்பிட்லாம் கடைகளில். இந்த மாதிரி அந்த கடைகளில் மிக்சர் ஜூஸுக்கு இது பண்ணுறது இப்போ ஒரு தகவல் வருது. கெட்டுப்போன அழுகின திராட்சை, இந்த சில கெட்டுப்போன வாடின பழங்கள்லாம் நீங்கள் கலந்து மிக்சர் ஜூஸாக கொடுக்குறீங்க. செய்யாதவங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தாது. சில பேர் செஞ்சு அதை காசாகன்னு சொல்லி அந்த மிக்சர் ஜூஸு கூட இன்றைக்கி மதிக்கப்படாமல் போய்கிட்டு இருக்கு. காரணம் உங்களுடைய கையாளக்கூடிய முறைகள். சில பேர் கையாளுறவங்க அதை சொல்ல வர்றேன். ஆக அந்த முறையெல்லாம் மாற்றி மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வாழ்க்கை உங்களுடைய பொருளாதாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கும் உயிர் இருக்குங்கிறது தான் என்னுடைய அன்பான எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் நான் விடுத்து இந்த காயகல்பம் டிவிக்காக இதை நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.